என்னடா அது, நம்மளும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு போகிற பஸ்ஸை தவிர மீதி எல்லா பஸ்ஸும் போயிட்டுருக்கு. சரி, இங்கே பக்கத்தில் இருக்க டீ கடையில் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு நடந்தே போயிடலாம். பஸ் ஒன்றும் வர மாதிரி தெரியல. இந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண நேரத்தில் நடந்து இருந்தால் கூட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கலாம் போல இருக்கு. இஞ்சி டீ கேட்டால் 12 ரூபான்னு சொல்லுவாங்க. நார்மல் டீயே குடிப்போம். 10 ரூபாய்க்கு மேலே நம்மக்கிட்ட சில்லறையே கிடையாது. அக்கா, யார் இந்த பையன் இவ்வளோ அழகாக இருக்கிறான்? என்ன அக்கான்னு கூப்பிட்றான்? அக்கா, என்னப்பா, என்ன விஷயம்? நான் டெய்லியுமே இந்த பக்கம் வந்து சாமி படங்கள்லாம் விற்றுட்ருப்பேன். இன்றைக்கி நான் எல்லா சாமி படமும் விற்றுட்டேன். இது மட்டும் இருக்குது. இது நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? எங்கே காமி? என்னங்க பாருங்க. ஆஹா, முருகர் ஃபோட்டோ. முருகர் எவ்வளோ அழகாக இருக்கார் பற்றியா? அதில் எனக்கும் வாங்கிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. எவ்வளோப்பா இந்த ஃபோட்டோ? அக்கா 15 ரூபாய் தான்க்கா, வாங்கிக்கோங்க. இதை நான் விற்றுட்டேன்னா வீட்டுக்கு போயிடுவேன். நம்மக்கிட்ட 10 ரூபாய் தானே இருக்குது. 5 ரூபாய்க்கு நம்ம எங்கே போகிறது? தம்பி, எனக்கு இந்த ஃபோட்டோ வேணாப்பா, நீயே வச்சுக்கோ. ஏன்க்கா, என்னக்கா பிரச்சனை? தம்பி, நீ 15 ரூபாய் சொல்கிற, என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்குது. நீ எனக்கு கம்மியாக கொடுத்தனா உனக்கு தான் 5 ரூபாய் லாஸ் ஆகும். நீ வேறு யாருக்காவது விற்றாவது கூட 15 ரூபாய்க்கு விற்றுடலாம். எனக்கு வேணாப்பா. நாளைக்கு நான் இந்த இடத்துக்கு இதே டைமுக்கு வருவேன். பேசாமல் நாளைக்கு மீதி 5 ரூபாய் வந்து கொடுத்துட்றீங்களா? வீட்டில் மட்டும் நான் எங்கே வச்சுருக்கேன் காசு? பா இல்லைப்பா, எனக்கு வேணாம். சரிக்கா, அப்புறம் உங்கள் இஷ்டம். என்ன இந்த புள்ள திரும்பி வருது? என்னப்பா, நானும் வேணான்னு சொல்லிட்டேன்ல. அது இல்லைக்கா, இன்றைக்கி 10 ரூபாய் கொடுங்க, அதுவே போதும். ஏன்ப்பா, நீ மற்றவங்கிட்ட விற்றனா ஒரு 5 ரூபாய் லாபத்துக்கு விற்கலாம்ல? பரவாயில்லக்கா, எனக்கு இன்னும் உங்ககிட்ட கொடுக்கணும்னு தோணுச்சு. இதை பத்திரமா வச்சுக்கோங்க. இதை சும்மா ஃபோட்டோ மாதிரி வச்சுக்காதீங்க. தினமும் பூஜை பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும். சரிப்பா, ரொம்ப நன்றி. இதா நீ கேட்ட 10 ரூபாய். வரேன்க்கா. சரி தம்பி. நம்ம கடைசியாக டீ குடிக்க வச்சுருந்தேன், அந்த 10 ரூபாவே செலவு பண்ணிட்டோம். சரி, அதனால் என்ன, நம்மளுக்கு இந்த முருகர் ஃபோட்டோ கிடச்சிருக்குல்ல, இவரையாவது டெய்லியும் நம்ம ரூமில் வச்சு பூஜை பண்ணுவோம். அப்படியாவது ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்ப்போம். ஏதாவது ஃபோட்டோ பார்க்கும்போது முருகரே என் கூட இருக்க மாதிரி